அவுதுல்லாஹிமினஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 891வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் இஸ்ரேலுடைய போர் நிறுத்தம் ஒரு போர் நிறுத்தம் அல்ல, தொடர்ந்து அப்பாவிகளை தாக்குவது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இருந்தாலும் போராளிகள் மிகவும் பொறுமையாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களது பொறுமை வெற்றியை தரும் என்பது போல அமெரிக்காவினுடைய விட்காஃப் அவர்தான் பாலஸ்தீன மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதர். இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கும் என சொல்லியிருக்கிறார். ஜனவரி முதல் வாரம் என்று சொல்கின்ற நேரத்தில் நெத்தன்யாஹு நாளை 28ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை அல்லது 31ஆம் தேதி வரை அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். அவர் நியூயார்க் சென்று போவாரா அல்லது கலிஃபோர்னியாவில் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய அந்த பங்களாவில் அவர் சந்திப்பாரா என்பது தெரியவில்லை. பெரும்பாலும் அவர் ஈரானை தாக்குவதற்கு ஒரு போர் திட்டத்தோடு போகிறார் என்று பேசப்படுகிறது என்பதுதான் தெளிவான செய்தி. அடுத்தது, இஸ்ரேலிய இராணுவத்தில் மிகப்பெரிய குழப்பம். 31 இஸ்ரேலிய இராணுவத்தினர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏன் தற்கொலை செய்ய வேண்டும் என்பதற்கான காரணங்கள் பிடிபடவில்லை. ஆனால் அவர்களே எழுதி வைத்துவிட்டு சென்றிருப்பது அல்லது அவர்கள் பல தளங்களிலும் தங்களுடைய நண்பர்களோடு பேசியிருப்பது, மீண்டும் மீண்டும் யுத்தத்துக்கு அழைக்கிறார்கள். இனி நாம் காசாவுக்கு போக முடியாது. அதே போல அங்கே நடந்த கபலீகரங்கள், நாங்கள் பிணமாக ஆனபோது நாங்கள் செத்துவிட்டோம் என்று தெரிந்துவிட்டால் எங்களை பற்றி கவலையப்படாமல் அங்கே போட்டுவிட்டு வருவது, இதெல்லாம் எங்களை ஒரு விதமான மனநிலை பாதிப்புக்கு ஆளாக்கிவிட்டது. ஏன் வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இவர்களுடைய அறிவிப்பால் பல நூறு ரிசர்விஸ்ட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இஸ்ரேல் கொடுத்த அழைப்பை, அதாவது மீண்டும் வாருங்கள் காசாவுக்கு போக வேண்டும் அல்லது யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று கொடுத்த அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டார்கள். என்ன வந்தாலும் சரி, நாங்கள் மீண்டும் ஒரு முறை இனி யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இதனால் ஹெரிடிம் என்று சொல்லக்கூடிய பழமைவாதிகளிடம் சென்று நீங்கள் கொஞ்சம் பேரை தாருங்கள் என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது, நெத்தன்யாஹு அக்டோபர் 7, 2023 குறித்து தனது பங்கை விசாரிக்க அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதில் பல மர்மங்கள் இருக்கின்றன என்பது தெரிய வந்திருக்கிறது. அவருடைய நெருங்கிய க்ளோஸ் அசோசியேட் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய பெயரை வெளியில் சொல்லாமல் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் நெத்தன்யாஹுவுக்கு முன்கூட்டியே செய்தி தெரிந்திருந்தும் அவர் அதை தடுக்க தவறிவிட்டார். அவர் தடுக்க தவறியதற்கு 2 காரணம். ஒன்று, அப்படி ஒன்றும் நடந்து விடாது என்பது. 2வது, அப்படி நடந்தால் நாம் அதை வைத்துக்கொண்டு ஒரு யுத்தத்தை தொடங்கி அந்த யுத்தத்தின் மூலம் நமது பதவி காலத்தை நீடித்துக் கொள்ளலாம். நாம் சிறையிலே மரணிக்க வேண்டாம், நாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் என்ற அந்தஸ்திலேயே மரணிக்கலாம் என்ற எண்ணங்கள் இருந்தது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதை முதலில் வெளியிட்டது நமது வைகரை வெளிச்சம் சேனல் தான் என்பதை நேயர்கள் நன்றாக அறிவீர்கள். இப்பொழுது அது மெல்ல மெல்ல வந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது மக்கள் கேட்பது, பெரிய போராட்டங்கள் வழியாக கேட்பது, இது போன்ற தகவல்களை ஒன்றிணைத்து ஒரு நெத்தன்யாஹு பொறுப்பேற்க வேண்டும், பதவி விலக வேண்டும், அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த பின்னணியில் தான் ஈரானை நோக்கி ஒரு பயணம். அந்த பயணத்திலே ஒரு யுத்தத்தை தொடங்கினால் அதை வைத்து இன்னும் கொஞ்சம் காலத்தை ஓட்டலாம் என்ற எண்ணம் நெத்தன்யாஹுவுக்கு இருக்கிறது என்று தெரிகிறது. அடுத்தது, காசாவிலே நடக்கின்ற மிகப்பெரிய கோரமான நிகழ்வுகள். அது என்னவென்று சொன்னால், இரவெல்லாம் இடிந்த கட்டடங்களுக்கு கீழே தூங்குகிறார்கள். மழை ஓரளவுக்கு விட்டிருந்தாலும் பனி கலந்த புயலும் அவர்களை வாட்டி எடுக்கிறது. அவர்களுக்கு பழக்கமான ஒரு கிளைமேட் தான் என்றாலும் வழக்கமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த குளிரில் இருந்த பாதுகாப்பு சுவர்கள் இல்லாமல் டெண்டுகள் தான் இருக்கின்றன. அவையும் பல நேரங்களில் அடித்து செல்லப்பட்டு விடுகின்றன புயலால். அதே போல அவர்கள் இடிபாடுகளுக்கிடையே தங்கும்போது பல
துணிகளையும் மற்றவற்றையும் வைத்து மறைத்து கொண்டுதான் தங்களுக்காக சூறை எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதிலும் குளிர்காற்று அவர்களை வதைப்படுத்துகிறது என்றே சொல்ல வேண்டும். ஆனால் இந்த இடிபாடுகளுக்கு இடையே நைட்டு தூங்கக்கூடிய அந்த குழந்தைகள் காலையிலே அதே பள்ளிக்கூடமாக ஆக்கி கொண்டு பாடங்களை பயிலுகின்றன. அதை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த குழந்தைகளுக்கு இந்த கல்வி பெரிய ஆறுதலாக இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்பட்ட பீதி, பயம் இவற்றையெல்லாம் களைந்து நமக்கு ஒரு எதிர்காலம் வரப்போகிறது என்பதை அவர்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடியவையாக அந்த வகுப்புகள் அமைகின்றன. இந்த ட்ரமடைஸ்ட் என்று சொல்வார்களே, பீதி வயப்பட்ட மனங்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதலாகவும் ஒரு நம்பிக்கையும் தரக்கூடியதாகவும் இருக்கிறது. அதனால் அங்குள்ள ஆசிரியர்களும் ஆசிரியைகள் தான் அதிகம். அவர்களும் தங்களுடைய எல்லா குழந்தைகளையும் தங்களுடைய குழந்தைகளாக பாவித்து பாடங்களை நடத்துவது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது. அந்த மக்களுடைய மனநிலை, அதாவது ஒரு வேக்யூம் மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடம் இல்லாமல் அப்படியே விட்டோம்னு வைங்க, பலதையும் சிந்தித்து அப்படியே பீதி வயப்பட்டு மனநிலை பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அதை பெரிய அளவில் தடுத்து கொண்டு இருப்பது இந்த வகுப்புகள் தான். 6 லட்சம் குழந்தைகளில் குறையாமல் 5 லட்சம் பேர் இந்த பாடசாலைகளுக்குள்ளால் வந்து விடுகிறார்கள் என்ற ஆறுதலான செய்தி நமது பாலஸ்தீன் கிரானிக்கிலும் அதே போல மிடில் ஈஸ்ட் மானிட்டரும் நமக்கு தருகிறது. அடுத்தது ஹூத்தீஸை பற்றிய வெஸ்ட் பேங்கில் மேக்கரையில் நேற்று வெள்ளிக்கிழமை 60,000 பேர் ஜும்மா தொழுகையை தொழுது இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஷஹீதானவர்களுக்கான காயிப் ஜனாசா தொழுகையும் நடந்திருக்கிறது. இதனிடையே இஸ்ரேலுடைய கெடுபிடிகள் பயங்கரமாக இருந்திருக்கின்றன. அத்தனையும் தாண்டி 60,000 பேர் தொழுததை ஜும்மாவிலே பேசிய இமாம் அவர்கள் இதுவே ஒரு பெரிய ஜிஹாத் தான் என்று பேசியிருக்கிறார். பெரிய அறப்போர் தான் என்று பேசுகின்ற அளவுக்கு அவர்களை கஷ்டப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து இந்த அல் அக்ஸாவை தங்களுடைய பள்ளிவாசல், தங்களுடைய முதல் கிபிலாவை காப்பாற்றி வருகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நேற்று வெஸ்ட் பெத்லஹேமில் பயங்கரமாக கிறிஸ்மஸ் நடந்திருக்கு, காசாலையும் கிறிஸ்மஸ் நடந்திருக்கு. இத்தனைக்கும் இடையில் எங்களை கிறிஸ்மஸை அமைதியாக நடத்தவிட்ட போராளிகளுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது. நேற்று நெத்தன்யாஹூ பேசுகின்ற போது உலகத்திலேயே இஸ்ரேலில் தான் கிறிஸ்தவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள் என்று பேசியிருக்கிறார். உடனே ஒரு பாதிரி எழுந்து இல்லை, நாங்கள் இங்கே நசுக்கப்படுகிறோம், நித்தமும் தாக்குதலுக்கு உள்ளாகிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார். அது உலக ஊடகங்களில் மிகவும் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. அடுத்தது நேற்று அந்த பெய்சான், பைத்துல்லா ஆகிய 2 இடங்களில் போராளிகள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதே போல பெய்ட் ஷிஹாம் அண்ட் அஃபுலா என்ற 2 இடங்களில் போராளிகள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இவையெல்லாம் பெத்லஹேமை சுற்றி வரக்கூடிய அல்லது ஜெருசலத்தை சுற்றி வரக்கூடிய பகுதிகள் என அறியப்படுகிறது. அது அவர்கள் காசா என்று சொல்லவில்லை, பாலஸ்தீன் என்று தான் இந்த பகுதிகளை குறிப்பிடுகிறார்கள். இந்த முதலில் நடந்த தாக்குதலில் அரசல் புரசலாக போய்விட்டது. அதுக்கு பிறகு நடந்த 2 தாக்குதலில் 120 இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலியாகி இருக்கிறார்கள். அதுதான் நேற்று காலையில் ஆரம்பித்து இன்னைக்கு மத்தியானம் அது ஒரு பெரிய செய்தியாக மாறிவிட்டது. இதை அந்த பாலஸ்தீன கமிட்டி இருக்கு பாருங்க, அதாவது நான் இந்த கமிட்டியை பற்றி அடிக்கடி உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது இவர்கள் தான் போராளிகளுக்கு மக்களை ரெக்ரூட் பண்ணி கொடுக்கறது. இப்போ சாப்பாட்டு விஷயங்கள்லையும் மற்ற விஷயங்களையும் நிறைய வேலை செய்கிறாங்க. அவங்க தான் ஆயுதங்களையும் கொடுக்கிறார்கள். அவர்களும் சராயா அல் குத்ஸ் என்று ஒரு பிரிகேடியரை வச்சிருக்காங்க. அவங்க அதை பெரிய அளவில் பாராட்டி இருக்கிறார்கள். பாராட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போன்ற மொழி மட்டும்தான் இஸ்ரேலுக்கு புரியுதுன்னு. இன்னொரு சீரியஸான டெவலப்மெண்ட் உலக அரங்கில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஏமனை 2ஆக பிரிக்கின்ற ஒரு பெரிய சதியை இஸ்ரேலும் யுஏயும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும், இது இஸ்ரேலுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய, அதாவது இஸ்ரேலாகவே செயல்படக்கூடிய ஒரு நாடு. இந்த சூழ்நிலையிலும் அரபுக்களிடையே இருக்கிறது என்று சொன்னால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம். இவங்க யமன்ல ஒரு பகுதியை பிரித்து அந்த இடத்தில் இஸ்ரேலும் யுஏயும் சேர்ந்த ஒரு ஆட்சியை கொண்டு வந்து அங்கே ஒரு போர்ப்படையை உருவாக்கி யமனுக்கு யமனில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தலாம் என்று. ஆனால் யமனில் உள்ள ஹூத்திஸ் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால்,
வெனின்சுலாவுக்கு போன கப்பல்களை அமெரிக்கா தாக்கியது, அதை பாதுகாத்தார். தாக்கியதை காப்பாற்றி இருக்கிறார்கள். அதில் 100 சின்ன போட்டுகளில் போனவங்களை அமெரிக்க படைகள் தாக்கி அழித்து இருக்கிறது. அதை பழியாக போட்டு அமெரிக்காவினுடைய கப்பல் நாங்கள் இதுவரை தாக்காமல் இருந்தோம், இனிமேல் அமெரிக்க படைகள் கப்பல் எங்கேயும் ஆயுதங்களை ஏற்றி வந்தால் தாக்குவோம் என அறிவித்து இருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த யமன்ல நீங்க செய்யக்கூடிய இந்த வேலையில் நீங்க வெற்றி பெற முடியாது என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு சையத் அப்துல் மாலிக் அல் பத்ருதீன் அல் ஹூத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னொரு தாக்குதல் இஸ்ரேல் மீது நிச்சயமாக நடக்கும், அது பெரிய அளவில் நடக்கும். இப்போ இஸ்ரேல் எங்களுக்கு பக்கத்துல வந்துவிட்டு அந்த படைகள் அளிக்கப்படும். காசாவை மையமாக கொண்ட தாக்குதல் அல்ல இது. சீஸ்ஃபயருக்கு இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளால் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துவோம். அதில் இன்னொரு பெரிய விவகாரம் என்ன வந்து சொன்னால், இஸ்ரேலும் யுஏயும் நடத்திய தாக்குதல் ஒரு பக்கம், அதே போல சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல் யமன் மீது இன்னொரு பக்கம். இப்படி சவுதி அரேபியா கூட அமெரிக்காவும் கூட்டு அது எப்படி போடுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா சவுதி அரேபியா தாக்குதல், யுஏஇ இஸ்ரேல் தாக்குதல் என்று போடுகிறார்கள். இப்படி 4 முனைகளில் இருந்து வரக்கூடிய தாக்குதலை சமாளித்து விட்டு சில அப்பாவிகள் இறந்திருக்கிறார்கள், சில குழந்தைகளும் இறந்திருக்கிறார்கள் இவர்களுடைய தாக்குதலில். யமனில் ஒரு பகுதியில், அது சதர்ன் பகுதி என்று சொல்லுகிறார்கள், அது சவுதி அரேபியாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாகவும் பேசுகிறார்கள். ஆனால் இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் பதிலடி இஸ்ரேல் மீது நாங்கள் நிச்சயமாக தாக்குவோம், அதற்கு மக்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நேற்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே பெரிதாக போர் பிரகடனம் செய்திருக்கிறார். ஆகவே ஹூத்திஸோட தாக்குதல் மீண்டும் வரும். அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், காசாவில் நடக்கக்கூடிய போர் நிறுத்தத்துக்கோ அல்லது காசாவில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கோ நாங்கள் இனிமேல் நடத்துகிற 2வது தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி ஹூத்திஸ் ஒரு சிக்கலான சூழ்நிலையில் மிகப்பெரியதொரு போரை எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய தொல்லைகள் 11 வருடமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது 12வது வருடமாக 4 நாடுகள், யுஎஸ், அதாவது அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம், அடுத்து இஸ்ரேல், இந்த நாடுகளுடைய தாக்குதலை தாங்கினேன். இதுல என்னன்னா, யமன்ல ஒரு பகுதியை பிரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, சோமாலியாவில் இஸ்ரேல் ஒரு பகுதியை பிரிக்குதுங்கிறத இஸ்ரேலை கண்டித்து அப்படி அறிக்கை விட்டு அப்படி தன்னுடைய பன்முகத்தன்மையை கொண்டது என்று சொல்லி காட்டிக்கொள்கிறார்கள். உண்மையில் அவருடைய நயவஞ்சகம்தான் பன்முகத்தன்மை கொண்டது. இப்படி ஒரு போர் சூழல் எழுகிறது. இணைந்திருங்கள், இது போன்ற தகவலை தருகின்றோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.